வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு டெல்டாவில் எதிர்பார்க்கப்பட்ட மழை தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது. மேலும் சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. சேலம் மற்றும் ராசிபுரம், நாமக்கல்லில் பெய்த மழை தற்பொழுது கல்வராயன் மழை, ஆத்தூர், தம்மம்பட்டி மற்றும் அப்படியே பெரம்பலூர் மாவட்ட எல்லை பகுதியை நோக்கியும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியை நோக்கியும் நகர்ந்து வருகிறது. செம்மேடு மற்றும் தாத்தையங்கார்பேட்டை, துறையூர், வெங்கடாச்சலபுரம் மற்றும் கங்கவல்லி, ஆத்தூர், தலைவாசல், வேங்கூர் போன்ற பகுதிகள் பெய்து பெரம்பலூர் மற்றும் சின்னசேலம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, பெண்ணாடம் மற்றும் ஜெயங்கொண்டம் பகுதி வழியாக புதுச்சேரி, கடலூர், பெரங்கிப்பேட்டை, சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியை நோக்கி முன்னேறி வருகிறது. டெல்டாவிலே ஏற்கனவே உருவாகியிருக்கூடிய மழை டெல்டாவின் பரவலாகவே ஆங்காங்கே தொடங்கியிருக்கு. மேற்கு டெல்டாவிலே அது கிழக்கு டெல்டாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆலங்குடி, நீடாமங்கலம், குடவாசல் மற்றும் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதி, உள்ளிக்கோட்டை மற்றும் வடசேரி, மதுக்கூர் போன்ற பகுதிகளில் இதைவிட கூடுதல் மழை முத்துப்பேட்டை, பெருகபழந்தான், சித்தமல்லி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது தொடர்ந்து கிழக்கு நோக்கி தகட்டூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி பகுதியை நோக்கி, தலைஞாயிறு பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடற்கரை ஓரம் செல்லும் பொழுது கொஞ்சம் செயலிழக்க வாய்ப்பு இருக்கு. கடலுக்குள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அலையாத்தி காட்டு பகுதி வழியாக இலங்கை, இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சிந்தி பகுதிக்குள்ளே போய் நல்ல மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் டெல்டாவிலே மன்னார்குடி, நீடாமங்கலம், பொதக்குடி, லட்சுமாங்குடி மற்றும் குடவாசல், கொரடாச்சேரி போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் பொழிந்து வருகிறது. இதுவும் அப்படியே பாக்ஜல சிந்தி பகுதிக்குள் போய் இறங்கி செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இரு காற்று இணைவு என்பது வெப்பம் தீர்ந்து போய் அதாவது வெப்ப நீராவி தீர்ந்து போய் நின்று போய்விடும். அதான் செயலிழக்கும் என்பது. சேலத்தில் உருவாகி இருப்பது அப்படியே புதுச்சேரி, மரக்காணம் வரைக்கும் வரும். அப்படியே சீர்காழிக்கும் வடக்கே, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டம், விழுப்புரம், புதுச்சேரி மாவட்டம் வரைக்கும் அந்த சேலம், நாமக்கல் மழை வந்து பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லேட்டாகும், கிட்டத்தட்ட 9 மணி கூட ஆகலாம், லேட்டாக வரும். அடுத்தபடியாக இன்னும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குது. இன்றைய இரவுக்குள் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்த மழை தான். இன்றைக்கு எதிர்பார்த்த மழை. அடுத்தபடியாக நாளை இன்றைய விட பரப்பில் குறைவாக தான் இருக்கும். நாளை குறைவாக இருக்கும், ஆனாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். நாளை 24ஆம் தேதி மழை குறைவாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கொடுக்கும். 25ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து அது 23, 24 குறைவாக இருக்கும். 23, 24, 25ஆம் தேதி புதன்கிழமையிலிருந்து மழைப்பொழிவு பரவலாக போகிறது. நல்ல மழைவு புதன்கிழமை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதனை விட வியாழக்கிழமை 26ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே கனமழைப்பொழிவையும் கொடுக்கும். தென்மேற்கு பருவமழையும் 25ஆம் தேதியிலிருந்து தீவிரமடை இருக்கிறது. 25 விட 26 வியாழக்கிழமை நல்ல ஒரு தீவிரம் இருக்கும். 26 விட 27 நல்ல தீவிரம் இருக்கும். 26ஐ மையமாக வைத்து 27, 26ஐ மையமாக வைத்து 25, 28ஆம் தேதி வரைக்கும், 25லிருந்து 28ஆம் தேதி வரைக்கும், 26, 27ஆம் தேதி மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 28ஆம் தேதியும் கனமழை காத்திருக்கு. 29ஆம் தேதி மழை வாய்ப்பு இல்லை, கவலைப்பட வேண்டாம். நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. 29ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. ஆனால் 28ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். 29, 30 மழை வாய்ப்பு குறைவு. காரணம், வட இந்திய நிலப்பகுதிக்குள் அந்த நிகழ்வு போயிடும். அதனால வட மாநிலங்களில் தான் வெளுத்து வாங்க போகிற மழை, பாதிக்கும் மழை. ஹைதராபாத், விசாகப்பட்டினம் எல்லாமே, தெலுங்கானாவிலிருந்து வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா, சத்தீஸ்கர், வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, அப்படியே ஜோத்பூர், அதாவது ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட், காஷ்மீர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது 29ஆம் தேதியிலிருந்து தென் மாநிலங்களில், குறிப்பாக தெற்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு கர்நாடகா, தமிழ்நாடு தீவிரம் இல்லாமல் இருக்கும். ஆனால் கேரளாவில் லேசாக இருந்துகிட்டே இருக்கும். கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்,
தெற்கு கர்நாடகாவின் உள்பகுதி, அதாவது பெங்களூரு பகுதி, திருப்பதி பகுதி, ஆந்திர பிரதேச பகுதி மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மீண்டும் அடுத்த நிகழ்வு உருவாகிறதுக்கு, அதாவது இந்த நிகழ்வு பாகிஸ்தான் எல்லையோரம் போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த நிகழ்வு உருவாகும். அந்த நிகழ்வு 5ஆம் தேதிக்கு மேல் 6, 7 தேதிகளில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8ஆம் தேதி 2வது வாரத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு, அதாவது தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு 6ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். 7ஆம் தேதியும் கிடைக்கும். ஆனால் 7ஆம் தேதி கேரள எல்லையோரத்தில் இடிமழையாக, இடிமழை இல்லைன்னா கூட புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின், வெயிலுக்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவு நேற்றைக்கு பெய்தது போல, இன்றைக்கு பெய்தது போல 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். 7, 8 அப்படியே படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். அப்படியே 2வது வாரத்தின் அதாவது 2வது வாரத்தை விட 3வது வாரம் அதிகமாக இருக்கும் மழை. 3வது வாரத்தை விட 4வது வாரம் மழை அதிகமாக இருக்கும். ஆகவே ஜூலை 2வது வாரத்திலிருந்து நிகழ்வுகள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலுவுடன் இருக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற நிகழ்வும் அடுத்து வரப்போகிற நிகழ்வும் ஜூலை 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் வட மாநிலங்கள் நிறைய இடங்களில் பாதிக்கும் மழை, நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும், நிறைய இடங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நிறைய இடங்களில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு வட மாநிலங்கள். அதாவது முதல் கட்டமாக இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, அதாவது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவிற்கு வடக்கே. அடுத்த சீசன் வருது பாருங்க, 25ஆம் தேதியிலேருந்து அந்த மழை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், வடக்கு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கோவா, மகாராஷ்டிராவிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா வடகிழக்கு மாநிலங்கள் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் கிழக்கு மேற்காக, தெற்கு வடக்காக பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவின் ஹைதராபாத்திலிருந்து, ஒட்டுமொத்த தெலுங்கானாவிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கடலோரம் நோக்கி நெருங்கி கொண்டிருக்கூடிய மழை டெல்டாவின் கடலோரமும், கடலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி கடலோரம் கொடுத்த பிறகு நாளை ஓரிரு இடங்கள் மட்டுமே வாய்ப்பு இருக்குது. 25, 26, 27, 28 அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். 25, 26, 27, 28 கூடுதல் பரப்பில் மழை இருக்கிறது. 4 நாட்களில் 2 நாளாவது இருக்கும். நாம் இன்றைய தேதியை கூட நம்ம உறுதிபட அறிவித்து கொண்டே இருந்தோம். மழை வந்து விட்டது, நனைத்து விட்டது. பலர் நம்பாமல் அறுவடையை மேற்கொண்டார்கள், தானியத்தை பத்திரப்படுத்தி விட்டார்கள். ஆனால் வைக்கோலை நனைத்து விட்டார்கள் டெல்டாவில் இப்பொழுது. ஆகவே தயவுசெய்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.